முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு அப்புறமா அஇஅதிமுகவில் ஒரு குழப்பமான சூழ்நிலையே இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் உண்மை. 2016 டிசம்பர் 31 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தோழி சசிகலா அவங்கள பொதுச் செயலாளராக பொதுக்குழுவில் ஒருமனதாக தேர்ந்தெடுத்ததாக அறிவிச்சாங்க அதிமுகவோட முன்னோடிகள். அதுக்கப்புறமா சசிகலா பொதுச் செயலாளராக பதவி ஏற்றாங்க. அதிமுகவோட முன்னணி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னம்மா என்று அவங்களை அழைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இருந்த சூழலில் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளரும் துணை சபாநாயகரான தம்பிதுரை சசிகலா அவங்கள தமிழக முதல்வராக பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சாரு. இப்படியெல்லாம் ஒருவரும் நடந்துட்டு இருக்க சென்னை மாநகரின் மேயர் சைதை துரைசாமி அஇஅதிமுகவின் தலைமைக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லோரும் சின்னமா அவங்க தான் அடுத்த முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தப்போ சைதை துரைசாமி மட்டும் சசிகலா அவங்க முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சின்னம்மா என்று அழைக்கல அப்படின்னு சொல்லி சின்னம்மா என்று சைதை துரைசாமி அழைக்காதது ஒரு மன உறுத்தலை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் வெளிவருது. அதனால பொன்னையன் மூலமா இனிமேல் சைதை துரைசாமி கார்டன் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால் அன்று முதல் சைதை துரைசாமி கார்டன் பக்கமே போறதில்லை அப்படின்ற ஒரு முடிவுலையும் சசிகலாவின் தலைமையில் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறதாகவும் அதிமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டர்களை சந்திச்சு தலைமையை பற்றி நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறதாகவும் ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்கு. எது எப்படியோ அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர்களோட ஆசைப்படி ஏதாவது ஒரு திருப்பம் நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் அவர் கைகோர்க்க ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வெளிவந்துட்டு இருக்கு.